வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பாளை தாலுகா கீழ முன்னீர்பள்ளம் மருதம் நகரில் வீட்டிலிருந்து அருள் பாலித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ செல்லாயி அம்மன் திருக்கோவில் கொடை விழா 11/5/2026 தேதி முதல் 13/5/2026 தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது. 12/5/2026 தேதியன்று காலை 5 மணி முதல் 7 மணி வரை அம்மனுக்கு அபிஷேக பூஜை, மதியம் 12 மணிக்கு மேல் நடுக்கால பூஜை, மதியம் 1 மணி முதல் 6 மணி வரை தீர்த்தம் எடுத்து வருதல், மாலை 6 மணி முதல் 7 மணிக்கு அம்மனுக்கு அலங்கார பூஜை நடைபெற்றது. இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரை முளைப்பாரி எடுத்து வருதல், இரவு 12 மணிக்கு மேல் சாமக்கொடை, சப்பரம் பவனி வருதல் மற்றும் வான வேடிக்கை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. 13/5/2026 தேதியன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்கு மேல் சுவாமிகள் மஞ்சள் பால் நீராடுதல், காலை 8 மணிக்குள் முளைப்பாரி கரைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமைகள் வெள்ளப்பாண்டி, கே பாலமுருகன், கோவிலின் விழா கமிட்டியாளர்கள், இளைஞர் அணியினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தார்கள். மருதநகர் கிராமத்தில் திரு செல்லாயம்மன் திருக்கோயிலில் மத்தியான கொடை விழா விமர்சனமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரிதானா? 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் மத்தியானம் புனித நீராடுவதற்காக ஆற்றுக்கு போய் தாமிரபரணி ஆற்றுலேருந்து கரகம் எடுத்துட்டு வருவோம். விடிய விடிய கலை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். பவனி, வான வேடிக்கை எல்லாம் நடைபெறும், சிறப்பாக நடைபெறும். மாவட்டம் வாளையங்கோட்டை வட்டம் முன்னீர்பள்ளத்தை அடுத்த மருதம் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லாயம்மன் திருக்கோயிலில் இன்று மே 11, 12, 13 கொடை விழா நடைபெறுகிறது. இன்று காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பூஜை நடைபெற்றது. மதியான கொடை நடைபெறும். இதைத் தொடர்ந்து 2 மணி அளவில் தாமிரபரணி ஆற்றில் புனித நீர் எடுத்து வருதல், மாலை 6 மணி அளவில் முளைப்பாரி சுற்றுதல், இதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இரவு சப்பர பவனி நடைபெறும், வான வேடிக்கை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனர்கள் பெற்று செல்ல விழா கமிட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக அழைக்கிறோம். ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.